அந்த க்ரீன் கலராக கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது பாடி எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர் கூட. இப்போ இந்த 3 ஃபேஸ் கூடையும் தான் நம்ம எடுத்துகிட்டு வர லோ வோல்டேஜ் கேபிளை கனெக்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், கேபிள் டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்க பஸ் பார் கூட. பாடி எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து வெளிப்பக்கமாக கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டு வந்து நியூட்ரல் பார் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்க லாஸ்ட்டாக ஒரு எண்டு தெரியுது பாருங்க, அதான் நியூட்ரல் பார். அது போய் நியூட்ரல் எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட இன்சைடு வியூ தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதால் பாருங்கள், இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட நேம் பிளேட். அதில் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். கேவிஏ வோல்ட்டு, நோ லோடு, ஆம்பியர், ஃபேஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஹை வோல்டேஜ் சைடு வந்து டெல்டா கனெக்ஷன், லோ வோல்டேஜ் சைடு வந்து ஸ்டார் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. டிராயிங் சிம்பிளும் கொடுத்துட்டாங்க. UVW அப்படின்னு போட்டுறது வந்து இன்கமர் ஹை வோல்டேஜ். அதே இன்னொரு பக்கம் பாருங்கள், கீழ் பக்கமாக LT லோ வோல்டேஜ் எடுத்திருக்காங்க. இது எப்படி டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்சைடு. அதில் UVWன்னு கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அந்த பாருங்கள் 3 இன்சுலேட்டர் இருக்குது. அது ஹை வோல்டேஜ் கம்பார்ட்மெண்ட். அதுதான் அந்த UVW RYB, அதுதான் அந்த பக்கமாக இருக்குது பாருங்கள். அதில் கீழால் வந்து கனெக்ட் ஆகுறது வந்து நம்ம போட்டிருக்க ஹை வோல்டேஜ் கேபிள். இன்னொரு பக்கமாக கனெக்ட் பண்ணி எடுத்து வந்து இந்த பக்கம் 3 இன்சுலேட்டர் தெரியுதா, அந்த இன்சுலேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது டிரான்ஸ்ஃபார்மர் சைடில் அவங்க கனெக்ட் பண்ணி வச்சுருக்க கேபிள். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதால் இதுதான் லேமினேட்டட் அயன் கோர். டிரான்ஸ்ஃபார்மர் கோரில் வச்சுருப்பாங்களே அந்த லேமினேட்டட் அயன் கோர் இதுதான். இந்த பாருங்கள், கேமரா ஓப்பன் பண்ணிப்பாரு, கை வருதாச்சு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோர். இந்த பாருங்க 3 கோர் இருக்கு. இந்த அளவு ஒரு கோர், அதில் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 3 கோர் இருக்கு. ஒவ்வொரு கோர்லேயும் கோர் சுற்றி 2 எண்டு எடுத்திருக்காங்க. இந்த பாருங்கள், இதோட 2 எண்டு, அடுத்ததோட 2 எண்டு, கடைசி இதில் 2 எண்டு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டில் எடுத்த 2 எண்ட்லேருந்து ஒரு எண்டை பஸ் பாரை கனெக்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போய் ப்ளூ சர்க்யூட்டு கொடுத்துருக்காங்க. அதோட இன்னொரு எண்டை எடுத்துகிட்டு போகிறாங்க கடைசியாக. இந்த பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போகுது. ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பக்கம் நியூட்ரலோட கனெக்ட் ஆகுது. நான் அதை அந்த பக்கமாக வந்து காமிக்கிறேன். அடுத்ததில் 2 எண்டு எடுத்திருக்காங்க. அடுத்ததில் 2 எண்டு எடுத்து ஒரு எண்டை எல்லோ ஃபேஸ் கூடையும் ஒரு எண்டை ரெட் ஃபேஸ் கூடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3வது கோரில் 2 எண்டு எடுத்திருக்காங்க. அதில் ஒரு இதை ரெட் ஃபேஸோடையும் ஒரு இதை நியூட்ரலோடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் டெல்டா கனெக்ஷன். ஹை வோல்டேஜ் கம்பார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்குது. இது லோ வோல்டேஜ் கம்பார்ட்மெண்ட். இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அலுமினிய பார். இதை தான் நம்ம பஸ் பார்னு சொல்லுவோம். இந்த அலுமினிய பார் கனெக்ட் ஆகி நம்மளோட லோ வோல்டேஜ் கேபிளில் கனெக்ட் ஆகும். இந்த பாருங்க, அலுமினிய பார் கனெக்ட் ஆகி வருது.
இந்த அலுமினிய பார் எதுவும் பாடியில் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேட்டரு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஃபேஸ், எல்லோ ஃபேஸ், ரெட் ஃபேஸ், நியூட்ரல் 4 வந்துருச்சு. ஃபேஸ்க்கு கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் செட் பண்ணியிருக்காங்க. சிடி காயில் 3 ஃபேஸ்லேயும் இருக்குது. 3 ஃபேஸ்லையும் கனெக்ட் ஆகி வந்திருக்கு. ஒரு அந்த க்ரீன் கலராக கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது பாடி எர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க டிரான்ஸ்ஃபார்மர் கூட. இப்போ இந்த 3 ஃபேஸ் கூடையும் தான் நம்ம எடுத்துகிட்டு வர லோ வோல்டேஜ் கேபிளை கனெக்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், கேபிள் டெர்மினேஷன் பண்ணியிருக்காங்க பஸ் பார் கூட. பாடி எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு வந்து வெளிப்பக்கமாக கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டு வந்து நியூட்ரல் பார் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்க லாஸ்ட்டாக ஒரு எண்டு தெரியுது பாருங்க, அதான் நியூட்ரல் பார். அது போய் நியூட்ரல் எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கும். நான் இந்த வியூ உங்களுக்கு அந்த பக்கமாக வந்து காமிக்கிறேன். நியூட்ரல் பாரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரல் பார் அங்கேருந்து ஒரு வருது காப்பர் ஃப்ளட்டில் வந்து இந்த பக்கம் கனெக்ட் ஆகிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்டரில் பாடியில் டச் ஆகலை, டச் ஆகாமல் ஒரு இன்சுலேட்டர் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது எங்கே போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பார் வந்து கனெக்ட் ஆகி கிரவுண்டுக்கு போகுது. இப்போ கீழே நியூட்ரல் எர்த்தோட அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்த ஹச்டி கம்பார்ட்மெண்ட்டில் 3 ஒரு கேபிள் வந்துருச்சு பார்த்தீங்களா, அந்த கேபிள் இன்கமராக இருந்தாலும் மேலே போகுது. அந்த கேபிளையும் எர்த்தோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்கமர் சைடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. UVWன்னு எழுதியிருக்கு. இது வந்து ஏர் கூலிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், அதனால தான் ஆயில் டேங்க் இல்லை. இந்த பக்கம் ட்ரை டேப், லோடு டேப் சேஞ்சர் இருக்குது. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு வாங்க காட்டுறேன். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டேப் சேஞ்சர். டேப் சேஞ்சர் டிராயிங் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட பாடி எர்த்தை கொண்டு வந்து ஒரு எர்த்து பிட்டு போட்டு அதோட பாடி எர்த்தை கொண்டு வந்து இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான்